அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா கேது பகவானுடைய சாராம்சம் அஸ்வினி அப்படிங்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கர்மா இருக்கும். அந்த கர்மாவை முழுமையாக தீர்க்கக்கூடியவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ப்ளஸ் கேது பகவானுடைய சாராம்சம் இவங்களுக்கு உண்டு. இவங்களுடைய குடும்பத்தில் பாருங்க, 4 தலைமுறை 5 தலைமுறையாக தொடர்ந்து ஒரு வளர்ச்சி இல்லை, எல்லாமே எங்களுக்கு தடங்களாகவே இருக்குது, கடன் சுமைகள் அதிகமாகவே போயிட்டுருக்கு, இல்லை இந்த வம்சாவளி விருத்திங்கிறாங்க இல்லையா, அந்த வம்சாவளி விருத்தி கிடைக்கல அப்படின்னா அந்த குடும்பத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த கர்மாவும் இவங்க தீர்க்கவே இவங்க பிறந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். கேது பகவான் பல பேருடைய கர்மாவை தீர்க்கின்ற கிரகம். அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முன்ஜென்மத்தில் முன்னோர்கள் செய்த கர்மாவை தீர்க்க பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒரு உதாரணமாக கேது 5ஆம் பாவகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா சொத்துக்கள் மூலமாக இவங்களுக்கு கர்மா இருக்குன்னு அர்த்தம். அதே போல் இவங்க ஒரு கர்மாவை தீர்க்க பிறந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க வாழ்க்கையில் என்ன கர்மா அப்படிங்கிறது இவங்க தெரிஞ்சு அதை தீர்த்துட்டால் மிக அற்புதமான வளர்ச்சிக்கு இவங்க வந்துடுவாங்க.